பிரெக்னன்சி வந்து பியூட்டிஃபுல்லான விஷயம் தான். ஆனா எனக்கு பியூட்டிஃபுல்லா அது அமையல. பிகாஸ் ஐ லாஸ்ட் ஒன் ஆஃப் மை பேபி. ரொம்ப பெயின்னா அப்படி ஒரு பெயினா இருக்கும். ஒரு யூரின் போணும்னா கூட மெதுவா நடந்து தான் போகணும். பிகாஸ் த்ரூ அவுட் தி பிரெக்னன்சி ஐ வாஸ் இன்லாஸ் கிட்ட இருந்து ப்ராப்பரான சப்போர்ட் இந்த டைம் கிடைக்கல. நானும் விக்ரம் முடிவு பண்ணிட்டோம். அந்த குழந்தை எப்படி இருந்தாலும் அது ஒரு கூன் குருடு செவ்டு இல்ல மென்டலி டிசேபிள் எப்படி இருந்தாலும் அது நம்ம குழந்தை நம்ம வளர்த்துக்கலாம்னு முடிவு பண்ணி தான் அந்த இடத்துல நாங்க சின்ன வயசுல எனக்கு ஃபிட்ஸ் வரும். அப்ப நான் வந்து நிறைய ஸ்டிராய்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த ஸ்டிராய்ட்ஸ்னாலையும் எனக்கு வெயிட் போட ஆரம்பிச்சு. அதனால சின்ன வயசுல இருந்தே நான் வந்து குண்டு தான். போராடுற வலியோ கஷ்டமோ மக்கள் தெரியாது இப்படின்றதுக்குள்ள ஒரு கமெண்ட் போட்டு போயிடுவானுங்க, யானன்னு போட்டுருவானுங்க. 2XL 3XL சைஸ் வச்சிருப்பாங்க. நம்ம 5XL 6XL 7XL எல்லாம் போனோம்னா வச்சிருப்பாங்க, ஒன்னு ரெண்டு பீஸ் வச்சிருப்பாங்க. ஒரு டிஃபரன்சியேஷனே இருக்காது. ஏன் நம்ம சவுத் இந்தியால ஏன் இது நம்ம பண்ணக்கூடாது, அந்த டிசைனிங் என்னோட ஓன் பிராண்ட்ல ஏன் நம்ம லான்ச் பண்ணக்கூடாதுன்னு ஸ்டார்ட் பண்ணது தான் சைஸ் அண்ட் பியாண்ட். ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னா, இவ்வளோ நாள் இந்த மாதிரி ஒரு கடை கிடைக்காம இப்படி ஒன்று கிடைச்சிருக்கு, பிளஸ் சைஸ் கூட இந்த மாதிரிலாம் வியர் பண்ணலாம், இந்த மாதிரி கான்செப்ட் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவங்க பண்ணும்போது தான் என்னோட சக்ஸஸ் அந்த இடத்துல இருக்கு. எல்லாத்துக்குமே சீக்கிரமா வெயிட் குறையாது. ஸோ அது வரைக்கும் நம்ம நல்ல ட்ரெஸ் வியர் பண்ணக்கூடாது. இன்செக்யூரிட்டிஸ்னு என்னைக்குமே நான் அதை என் மைண்டுக்கு நான் அப்படி எடுத்துக்கிட்டதே இல்லை. ஏன் நம்ம சைஸ் கிடைக்கலன்னு ஒரு மாதிரி டிமிட்டா உட்காந்துருவாங்க. அந்த மாதிரி என்னைக்குமே உட்காந்தது இல்லை. என்னோட பாடி கண்டிஷன் என்னன்னு எனக்கு தெரியும். நம்ம சாப்பிட்றதுனால மட்டும் வெரி பிகர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரோல் மாஸ்க் படத்தில் நான் பண்ணியிருக்கேன். அது வந்து ஒரு சின்ன ரோல் தான். வெற்றிமாறன் சாரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அவரோட அந்த டைரக்ஷன், அந்த கைடன்ஸில் நடிச்சது வந்து என்னதான் நீங்க வந்துட்டு ஒரு லவி டவி கப்பிள் அப்படின்னு காட்டிக்கிட்டாலும் உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு மட்டும் சண்டை வருது. சண்டைனால இல்ல, நாய் மாதிரி அடிச்சு போடணும். எந்த விஷயத்துக்காக சண்டை வரும்? சின்ன சின்ன நான் தான் ஷார்ட் டெம்பருங்க இந்த வீட்டுல. வெளியில ஏதாவது இருக்கு, ஏதாவது டென்ஷனோட வந்து இவன் ஏதாவது ஒரு நார்மல் கொஸ்டின் தான் கேட்டிருப்பா. உடனே குருவாஞ்சேரியில ஃபிளாட் வாங்குனா அடுத்த குருவாஞ்சேரியில பிளாட் இலவசம். நம்ம ஐஃபீம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டீஸ் ஸ்பைக் ஆஃபீஸ் குருவாஞ்சேரியில லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. இப்போ வந்துட்டு ஒரு கப்பிள் இருக்காங்க, அவங்க வந்து அடுத்து கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா நீங்க என்ன கொடுப்பீங்க? கல்யாணம் பண்ணுங்க. கல்யாணம் ஆக்சுவலா வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம் தான். ஆனா லவ்வும் ஒரு அழகான விஷயம் தான். ஆனா நம்ம யாரு மேல அதை காட்டுறோம், யாரு நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம்ன்றது தான் இருக்கு. பர்சனை செலக்ட் பண்ணும்போது நீங்க ஒரு நெயில் பாலிஷ் வாங்கணும், ஒரு மேக்கப் ஐட்டம் வாங்கினா எத்தனை ரிவ்யூஸ் பார்த்து வாங்குறீங்க. அது மாதிரி லைஃப்ல நம்ம லைஃப் லாங் இவரோட வாழ போறோம் அப்படின்னா நம்மளோட கேரக்டர்ஸ் எல்லாம் இவருக்கு சூட் ஆகுமா? ஏன்னா இப்போ நீங்க லவ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் அவங்களோட பாசிட்டிவ் சைட் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். அவங்களோட நீங்க கொஞ்ச நாள் ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் அவங்க கிட்ட இருக்க நெகட்டிவ் சைட்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க ஒரு என்கேஜ்மெண்ட்க்கு அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு கேப் போடுங்க. அவங்க கிட்ட பழகி அவங்க கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க நிறைய நாள் அவங்களோட ஸ்பெண்ட் இப்போ எனக்கும் விக்ரமுக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் நடுவில் பாத்தீங்கன்னா 8 months கேப் இருந்தது. என்கேஜ்மெண்ட்டுக்கும் கல்யாணத்துக்கும் நடுவில் ஆக்சுவலா அது அவங்க சிஸ்டர் வந்து அப்ப பிரெக்னெண்டா இருந்தாங்க. ஸோ டெலிவரிக்காக அந்த கேப் கொடுத்தாங்க. பட் அது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதனால தான் இந்த டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த 8 months அவரோட பாசிட்டிவ் மட்டும் இல்ல, அவருக்கு என்ன நெகட்டிவ்ஸ் இருக்கு, என்கிட்ட என்ன நெகட்டிவ்ஸ் இருக்கு, அவர் என்னெல்லாம் வந்து அவருக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்திக்கணும், இதை மாத்திக்கணும் அப்படின்றதுக்கு எங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சது. இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு. அது மாதிரி டைம் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த கல்யாணம்ன்ற பந்தத்துக்குள்ள போங்க. அவ்வளவுதான், சிம்பிள். இல்லைன்னா அந்த இப்போ பண்ணிட்டு திருப்பி அதை டிவோர்ஸ் பண்ணிட்டு அந்த டைமை வேஸ்ட் பண்ண வேணாம்ல. வேண்டாம்னா அந்த கல்யாணத்துக்கு முன்னாடியே அதை முடிச்சுக்கலாம். அதுதான். இது வரைக்கும் நான் வந்துட்டு பேசின கப்பிள்ஸ்ல இருக்கிறவங்க யாருமே வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு தயவு செஞ்சு பண்ணாதீங்கன்னு தான் சொல்லிருக்காங்க. உண்மையே சொல்லட்டுமா, நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஐம் ஃபீலிங் வெரி ஹாப்பி. ஏன்னா என் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ரொம்ப கன்சர்வேட்டிவ். அதனாலதான் நான் லவ்ன்ற லைஃப்குள்ளேயே நான் போனேன். அந்த லைஃபும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்ட்ரிக்ட் தான். நம்ம இந்த ட்ரெஸ் போடக்கூடாது, நீ இப்படிதான் இருக்கணும், ஜீன்ஸ் போடக்கூடாது, மாதிரி அவங்களுக்காக நம்ம நிறைய விஷயம் மாத்திருப்போம். பட் அவங்க 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 நம்மளுக்காக ஒரு விஷயம் பண்ணணும்னா அது கல்யாணம் தான். அது கூட நம்மளுக்காக ஸ்டாண்ட் பண்ணி அவங்க நிக்கவே இல்லை. ஸோ அப்போ கல்யாணம்னு நம்ம பண்ண போறோம், ஃபேமிலி சப்போர்ட்டோட எல்லாரும் சேர்ந்து நம்மள ஒரு அரேஞ்ச் மேரேஜா பண்ணி வைக்கிறாங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா அந்த ஃபேமிலி இருப்பேன்னு சொல்லுவாங்க. நான் சத்தியமா சொல்றேன், அந்த ப்ராப்ளத்தை நீங்களும் உங்க ஹஸ்பண்ட் தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஃபேமிலி வந்து சும்மா அப்படி இப்படி தூவிட்டு போயிடுவாங்க. ஆனா அதை உண்மையிலேயே ஃபேஸ் பண்றது நம்ம தான். இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஹஸ்பண்ட் வைஃப்குள்ள பிரச்சனை வருதுன்னா அதை பெருசாக்குறதே நான் என்ன சொல்றேன், நீங்க லவ் மேரேஜ் பண்ணுங்க, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுங்க, ஆனா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் உள்ள விடாதீங்க. அதுதான் மேட்டர். எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்களும் உங்க ஒய்ஃபோ இல்ல நீங்களும் உங்க ஹஸ்பண்டுமே சேர்ந்து பேசி முடிச்சிட்டீங்கனாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். உட்காந்து பேசினாலே முடிஞ்சிடும். அதுதான் நான் சொல்றேன். வெரி குட்ங்க, நல்ல சொன்னீங்க. நாங்க நோட் பண்ணி வச்சுக்கிறோம். கல்யாணம் ஒரு அழகான விஷயம். ஆனா அது பண்ணும்போது ஒரு 1000 தடவை யோசிச்சுட்டு எல்லாமே செட் ஆகுமான்னு பார்த்துட்டு பண்ணுங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு ஒரு ரைட் பர்சன் வராங்கன்னா அந்த இடத்துல நிறைய பாசிட்டிவ் உங்களுக்கே தோணும். ஒரு விஷயம் உங்களுக்கு நெகட்டிவா ஒரு பர்சன் உங்க லைஃப்ல இருக்காருன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்க ஃப்ரெண்டு சொல்லுவாங்க வேண்டான்னு, உங்க வீட்லயே உங்களுக்கே நிறைய இடத்துல இது கரெக்டா நம்ம பண்றது, நம்ம கல்யாணம் பண்ணலாமா நிறைய இடத்துல தோணும். ஆனா நம்ம அவங்க மேல இருக்க லவ்ல பாத்துக்கலான்னு பண்ணிடுவோம்.
ஆனா, நான் சொல்றேன், அந்த மாரி என்னோட லவ் லைஃப்ல நெறைய தோணியிருக்கு. அதெல்லாம் மீறி தான் அந்த லவ்வ நான் அக்செப்ட் பண்ணேன். ஓகேவா? ஆனா, அது இந்த நம்மளுக்கு நேச்சரே நெறைய சைன்ஸ் நம்மளுக்கு குடுக்கும். ஆனா, விக்ரம கல்யாணம் பண்ணும்போது ஒரு இடத்துல கூட அந்த மாரி நெகட்டிவ் சைன்ஸ் இருந்ததே இல்ல எனக்கு. அந்த மாரி நேச்சரே உங்களுக்கு நெறைய விஷயம் காட்டும். அப்போ உஷாராயிக்கோங்க. என்னதான் நீங்க வந்துட்டு இவ்வளவு ஒரு லவ்வி டவி கப்பிள் அப்படின்னு காட்டிக்கிட்டாலும் உங்க 2 பேருக்குள்ள ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்துக்கு மட்டும் சண்டை வருது ஐய்யய்ய! அப்படின்னா என்ன? சண்டைலாம் இல்ல. நாய் மாரி அடிச்சுப்போம். நீங்க வேற. நான் நான் பாக்குறவங்களுக்கு அப்படி தெரியலங்க. நல்லா அடிச்சுப்போங்க. சூப்பரா அடிச்சுப்போம். சண்டை அதாவது வீக்லி ஒரு ட்வைஸ், த்ரைஸாவது சண்டை வந்துரும். ஆனா என்னன்னா, அந்த சண்டை இப்ப போட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். சண்டை போட்டே இருக்கும்போது 2 பேரும் சிரிச்சுருவோம். அதனால தான் நாங்க சண்டை போடும்போது என்ன பண்ணுவோம், ஒருத்தர் மூஞ்ச பார்த்து நான் ஏதாவது வேலைய பார்த்துட்டு, ச்சே என்னடா இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான். நீ இதே உனக்கு வேலையா போச்சு. அவன நான் அப்படி பார்த்து சண்டை போட்டேன்னு வச்சுக்கோங்க சிரிச்சுருவேன். ஆனாலும் நாங்க 2 பேரும் பார்த்துக்கவே மாட்டோம். அந்த இடத்துல சிரிச்சுருவோம். ஓகேவா? 2வது ஒரு விஷயம் வந்து, அப்படியே மீறி ஏதாவது ரொம்ப சீரியஸான சண்டையா இருந்தா கூட, அவ்வளோதான் 2 மினிட்ஸ்க்கு மேல என்னால அவன்ட்ட பேசாம இருக்க முடியாது. அவனால என்ட்ட பேசாம இருக்க முடியாது. அவ்வளோதான். எந்த விஷயத்துக்காக சண்டை வரும் மேஜரா? ஐயோ! சின்ன சின்ன நான் தான் ஷார்ட் டெம்பருங்க இந்த வீட்ல. ஓகே. இப்ப வெளியில ஏதாவது இருக்கு, ஏதாவது டென்ஷனோட வந்து, இவன் ஏதாவது ஒரு நார்மல் கொஸ்டின் தான் கேட்டிருப்பான். உடனே வல்லுன்னு அந்த இடத்துல நாய் மாரி நான் தான் குழப்ப ஆரம்பிப்பேன். சரி, சரி நான் ரொம்ப ஷார்ட் டெம்பர். இப்போ இந்த குழந்தை பொறந்ததுக்கு அப்புறம், இந்த லட்சு வந்ததுக்கு அப்புறம் அவ முன்னாடி சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லி நாங்க நெறைய கம்மி பண்ணிட்டோம். அப்படியே அவ முன்னாடி சண்டை போட்டாலும், அவ முன்னாடி நாங்க ஹக் பண்ணி சண்டைன்றது இட்ஸ் a பார்ட் ஆஃப் லைஃப்ன்ற மாரி நாங்க மாத்திட்டோம். நான் சொல்றது அவளுக்கு கொஞ்சம் அந்த 1 வயசு, 2 வயசு அவளுக்கு அந்த அளவுக்கு விவரம் தெரியாத வயசுல நாங்க சொல்றோம். அந்த மாரி சண்டை போட்டுப்போம். இப்பயும் போட்டுப்போம். "ஏய் வா ரூம்குள்ள வா, ஆஃபீஸ் ரூம்குள்ள வா சண்டை போடலாம்" அப்படின்னு சொல்லி அங்க கூட்டிட்டு போய் சண்டை போட்டுப்போம். சிவாஜி படத்துல ஒரு ஆபீஸ் ரூம் மாதிரியா? அப்புறம் சண்டை போட்டுட்டு ஏதாவது ஹோட்டல்ல போய் புடிச்ச ஃபுட்ட வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த சண்டைய அன்னைக்கே முடிச்சுருவோம். எந்த சண்டையுமே ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேல நாங்க கேரி ஃபார்வர்ட் இதுவரைக்கும் 7 இயர்ஸ் ஆகப்போது. இதுவரைக்கும் நாங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணதே கிடையாது. ஓப்பனா சொல்றேன். நீங்க நான் இல்லாம விக்ரம்ட்ட கேட்டா கூட விக்ரம் அதே தான் சொல்லுவான். அதே மாரி தான். ஓகே. இப்போ வந்துட்டு ஸ்பீக்கிங் ஆஃப் யுவர் லைஃப் ஜர்னி, பிரெக்னன்சிங்கிற விஷயம் வந்துட்டு ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. லைக் உங்களுக்கு எப்போ தெரிய பிரெக்னன்சி வந்துச்சு? வந்து பியூட்டிஃபுல்லான விஷயம் தான். ஆனா எனக்கு பியூட்டிஃபுல்லா அது அமையல. ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் இருந்துச்சு. ஓகே. பிகாஸ் ஐ லாஸ்ட் ஒன் ஆஃப் மை பேபி. ஒரு பேபிய தான் என்னால ஓகே. காப்பாத்த முடிஞ்சது. நெறைய இன்டர்வியூஸ்ல நான் இத பத்தி சொல்லியிருக்கேன். பட் என்னன்னா, ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தது. அப்போ வந்து ஒரு குழந்தைய காப்பாத்த முடியல. ஸோ அந்த இன்னொரு குழந்தைய காப்பாத்துறதுக்கு ஐ ஹேவ் டூ அண்டர்கோ பெட் ரெஸ்ட். அப்பதான் என்னோட வேலைய நான் குவிட் பண்ணேன். டெய்லி ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துக்கணும். இந்த மாரி நெறைய பிரச்சனை இருந்து அந்த குழந்தைய காப்பாத்தி தான் அப்ப அதிக்ஷிதான்னு ஒரு கிஃப்ட் எங்க கையில கிடைச்சது. ஸோ என்னன்னா, அவ்ளோ கஷ்டத்த அனுபவிச்சோம். ரொம்ப பெயின்னா அப்படி ஒரு பெயினா இருக்கும். நம்மளால ஃபாஸ்ட்டா நடக்க முடியாது. ஒரு யூரின் போணும்னா கூட மெதுவா நடந்து தான் போகணும். இந்த மாரி நெறைய பிரச்சனை இருந்தது. பிகாஸ் த்ரூ அவுட் த பிரெக்னன்சி ஐ வாஸ் ப்ளீடிங் தான். ஓகே. ஸோ, அதனால கண்டிப்பா பிளட் ரெ பெ பெட் சாரி பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்ட்டாங்க. ஸோ, இதெல்லாம் மீறி அந்த குழந்தைய நம்ம கையில பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இவ்ளோ கஷ்டமும் இந்த ஒரு அழகான விஷயத்துக்கா தானான்னு சொல்லி அப்படியே ஒரு நிமிஷத்துல எல்லாம் மாறிடுச்சு. இத்தன செகண்ட் அந்த பெயின் எங்க போச்சுன்னே தெரியல. அவ முகத்த பார்க்கும்போது, அவ அந்த கை, கால் அசைக்கிறத பார்க்கும்போது, எப்படி சொல்றது? பரவால்ல இதுக்காக எவ்ளோ கஷ்டம் வேணாலும் நம்ம படலாம். அந்த மாரி. ஒரு ஓகே. மதர்ஹுட் ஃபீலிங் இருக்கும்ல. அது ஓகே. மாரி நல்லா இருந்துச்சு அது பார்க்க. ஸோ இந்த ஜர்னில வந்துட்டு உங்க ஹஸ்பண்ட் பயங்கர சப்போர்ட்டிவா இருந்தாரு ம். அப்படின்னு நீங்க நெறைய இடத்துல என்னோட சொல்லியிருந்தீங்க. ஃபேமிலியே இதுல நல்ல சப்போர்ட் தான். ஆக்சுவலா ஓகே. என் இன்லாஸ் கிட்ட இருந்து ப்ராப்பரான சப்போர்ட் இந்த டைம் கிடைக்கல. ஏன்னா அவங்களுக்கு பொறுத்தவரைக்கும் அந்த குழந்தை ஹெல்த்தியா இருக்குமா என்னன்னு தெரியாது. வேண்டாம் அந்த குழந்தைன்னு அவங்க நெனச்சாங்க. பட் அதையும் தாண்டி ஒரு உயிர் இருக்கு. அது நானும் விக்ரம் முடிவு பண்ணிட்டோம். அந்த குழந்தை எப்படி இருந்தாலும் அது ஒரு கூன், குருடு, செவிடு இல்ல மென்டலி டிசேபிள் எப்படி இருந்தாலும் அது நம்ம குழந்தை. நம்ம வளர்த்துக்கலாம்னு முடிவு பண்ணி தான் அந்த இடத்துல நாங்க சைன் பண்ணோம். ஆ ஸோ அதனால எங்களோட மனோ வலிமைன்னு இருக்குல்ல. அந்த ஒரு பாசிட்டிவ் நான் சொல்றேன் எல்லாருமே பாசிட்டிவா நினைங்க. ஃபீல் அந்த வில் பாசிட்டிவ். பவர். இக்னோர் நெகட்டிவிட்டி நான் ஏன் சொல்றேன்னா, நானும் விக்ரமும் அந்த பாசிட்டிவா நெனச்சு அந்த இடத்துல வெயிட் பண்ணதுனால தான், என் குழந்தைக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாம அவ ரொம்ப ஹெல்த்தியா பொறந்தா. அந்த ஒரு பாசிட்டிவிட்டிக்குன்னு ஒரு பவர் இருக்கு பார்த்தீங்களா? அத நான் அந்த இடத்துல தான் உணர்ந்தேன். அதனால தான் சொல்றேன். எவ்ரி டைம் ஃபீல் பாசிட்டிவ். நெகட்டிவ் எல்லாம் இருந்தாலுமே, உங்களோட பாசிட்டிவிட்டி வந்து அத நல்லிஃபை பண்ணிடும். அதுதான் உண்ம. இப்ப சீன்லாம் வந்துட்டு எடுக்கும்போது, அதுக்குன்னு சில நம்பர் ஆஃப் டேக்ஸ்லாம் வந்து போவாங்க ம், இல்லையா? ம், ம். நீங்க வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு சீனுக்கு எத்தன ரீடேக்ஸ் எடுத்தீங்க? ஆக்சுவலா இப்ப இந்த சீனுக்கு எவ்வளோ தான் வேணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டே டைரக்டர் வந்து ப்ரிசைஸா மனசுல ஒண்ணு நெனச்சிருப்பாரு. அத தாண்டியும் போக்கூடாது, அதுக்கு கீழயும் போக்கூடாது. அந்த இது வர வரைக்கும் அவர் விட மாட்டாரு இப்போ நம்மள. 10னா 10 ஆமா. தான். நடிச்சு காமிப்பாரு. இந்த சீன் இப்படிதான் வேணும்னு ஃபர்ஸ்ட்டு சேட் போட்டு உட்காந்து, இந்த சீன் இப்படிதான் நீங்க பண்ணணும். நம்ம வந்து டான்ஸரா, எக்ஸ்பிரஷன்ஸ் வேற ஓவரா இருக்கு. நம்ம போனா, "அப்படி இல்லம்மா. கொஞ்சம், கொஞ்சம்" அந்த மாரி. "நீ வாங்குற காசுக்கு நடிச்சா போதும். ஓவரா நடிக்காதன்ற" மாரி அவரு நெனச்சிருப்பாரு. அந்த பல்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, டேக்கே அவ்வளவா வராது. 1 ஆர் 2 டேக்ஸ்ல மேக்ஸிமம் முடிஞ்சிரும்.
ஓகே. மேக்ஸிமம் நீங்க பட் அது வரல. அது எத்தன டேக்கா இருந்தாலும் உங்கள விட மாட்டாரு. நீங்க அந்த எவ்ளோ மாரி தான். டேக்ஸ் எடுத்திருக்கீங்க நான் அப்படி மேக்ஸிமம்? மேக்ஸிமம் ஒரு சோஃபால உட்காந்து ஒரு கான்வர்சேஷன் இருக்கும்ல, ம். அந்த இதுக்கு ஒரு 4, 5 டேக் எடுத்திருப்பேன். ஏன்னா, அது ஓகே. ரொம்ப ஒண்ணு ஓவர் எக்ஸ்பிரஷன் குடுத்துட்டேன். இல்ல ஒண்ணுமே இல்லாம குடுத்துட்டேன். அந்த பல்ஸ் ஏன்னா டயலாக்ன்னு படத்துல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தது அந்த சீன் தான். எனக்கு டயலாக் லென்த்தியுமே அந்த சீன்ல தான். ஸோ, அதுக்கு ஏத்த மாதிரி அத புரிஞ்சு எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் அதுக்கப்புறம் வரதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. அந்த மாரி தான். ஃப்ரேமுக்குள்ள வா. இத தாண்டி போனா ஆ அவுட் ஆயிருவேன் அந்த அந்த மாரி. மாதிரியா? ஆனா, அது ஏன் அவர் அப்படி எதிர்பார்த்தாருன்னு அந்த சீன்ல பார்க்கும்போது நம்மளுக்கு புரிஞ்சிருந்துச்சு. ஸோ, ஒவ்வொரு டைரக்டர் கிட்டயும் நம்மளுக்கு ஒரு ஒரு லேர்னிங் இருக்கும்ல. சிவபாலன் சார் கிட்ட வந்து எப்படின்னா, எப்படி சொல்றது? ரொம்ப ப்ரிசைஸா இருக்கும். என்ன வேணுமோ அதுக்கு நீட்டா வாங்கிட்டு போயிடுவாரு. ரொம்ப ப்ரொஃபஷனலா இருப்பாரு. நம்பலாம் ஒரு மாரி தாட் ப்ராசஸ் இருக்கும். அவரோட தாட் ப்ராசஸ் ஒரு மாரி இருக்கும். அந்த ஸ்டோரி பார்த்தாலே தெரியும். இதுல ஏதாவது நம்ம கமர்ஷியலா மாத்தலாம் அப்படின்னு நம்ம ஏதாவது ஃபீல் பண்ணா கூட, அவர் வந்து அவரோட கதை இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் போணும்னு அவரோட ஜர்னலே டிஃபரெண்ட்டா இருக்கும். அவரு தான் சொல்றேனே, அவருக்கு அவ்ளோ மூவிஸ் பத்தி அவ்ளோ ஐடியாஸ் இருக்கும் மண்டையில. அவரு ரொம்ப ஒரு பிரில்லியன்ட்டான ஒரு டைரக்டர் தான். ஆனா, அந்த பல்ஸ புரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒரு சில ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஸோ, அவங்களுக்கு இந்த மூவிஸ் நான் கண்டிப்பா பிடிக்கும். ஒரு ஆக்டர் அப்படின்னு வந்துட்டாலே அவங்க லைஃப்ல வந்துட்டு டைம்ங்கிறது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். பிகாஸ் அவங்க கன்டினியூஸா ஓடிட்டே இருக்கணும். ஷூட்ஸ் வந்துட்டு பேக் டு பேக் இருக்கும். நடுவுல பிரேக் இருக்குமா இருக்காதான்னு இதெல்லாம் தெரியாது. நீங்க இன்னும் ஒரு 4, 5 வருஷத்துக்கு அப்புறம் கேட்டுருக்கலாம். சரி பரவால்ல கேளுங்க. உங்களுக்கும் அப்படி இருந்துச்சு தானே? லைக் ஒரு இன்டர்வியூல பார்த்தேன். உங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டு இருந்தாரா? அப்பதான் வந்து உட்காருவா, இருக்கும். தண்ணி அது குடுப்பா. வந்து அது வந்து அந்த ஆ. மூவி மட்டும் கிடையாது. நம்ம அந்த இன்ஃப்ளூயன்சிங் சைடும் சேர்த்து ம். பார்த்துக்கிறதுனால ஓ! 2 ஜாம் ஓகே. பேக் ஆயிடும். ஓகே. ஓகேவா? மூவில மட்டுமே ஆக்குபைடா இருந்தா கிட்டத்தட்ட இத்தன நேரம் நான் ஒரு 10 மூவியாவது நடிச்சிருப்பேன். பட் அப்படி கிடையாது. பட் இப்ப இப்ப இந்த மூவின்னு நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 20 to 25 டேஸ் கால் ஷீட் இருந்துச்சுன்னா, அந்த 20, 25 டேஸ் எப்படி இருக்கும்? மைசூர்ல ஷூட் நடந்துச்சு. இங்க கொஞ்சம் நடந்துச்சு செட் போட்டு. ஸோ இந்த மாரி டிராவலிங் அந்த சமயத்துல வந்து இப்ப ஷாப் ப்ரமோஷன் கூப்பிடுவாங்க. நம்மளுக்கு இதுதான் நிரந்தரமான வருமானம். அது வந்து எப்ப படம் வருதோ அப்பதான் நம்மளுக்கு. இதையும் விட முடியாது. ஸோ நடுவுல வந்து ஈவ்னிங் வந்து இத முடிச்சுட்டு திருப்பி ஷூட்டுக்கு போறது. இந்த மாரி பிளான் பண்ணிக்கிறதா இருக்கு. இந்த உண்மைய மாரி ஒரு சொல்லணும்னா. ஹெக்டிக்கா அப்படியே ஹெக்டிக் தான். பேக்டாவே ஆ. இருந்திருக்கீங்க. அப்போ உங்க ஸ்கின் அண்ட் ஹேர நீங்க எப்படி பாதுகாத்தீங்க? நான் எதையுமே பாதுகாக்கிறது இல்ல. ஆக்சுவலி உண்மைய சொல்லணும்னா அதுதான். ஒரு ஸ்கின் கேர், என்ன ஹேர் கேர் நம்ப ரொட்டீன் இப்ப இல்ல. இந்த மாரி கர்ல்ஸ் பண்ணும்போது, இல்ல ஏதாவது ஹேருக்கு பண்ணும்போது ஹீட் புரொடெக்டர் போட்டுக்கிறேன். அதுதான். ரொம்ப அடிக்கடி வந்து இந்த கிரிம்பர்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். அப்படியே யூஸ் பண்ற மாரி தான் ஹீட் புரொடெக்டர் போட்டுப்பேன். நல்லா வந்து அழுக்கு படாம டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஒரு வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ். இது மாரி நார்மலா பண்றது தான். ஸ்கின்னுக்கு வந்து நான் ஸ்கின்னுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலா ஸ்கின்க்கு வந்து நான் பண்ண ஒரு விஷயம் வந்து வெளியில இல்ல, உள்ள இன்டேக் பண்றதுல நெறைய மாத்தியிருக்கேன். ஓகே. நான் கிட்டத்தட்ட சுகர் சாப்பிட்டு கிட்டத்தட்ட 2 to 3 மந்த்ஸ் இருக்கும். சுகரே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஐ அம் நாட் ஓகே. டேக்கிங் ஒயிட் சுகர்ஸ் இன் எனி ஃபார்மேட். ரொம்ப கஷ்டம் இல்லங்க. கஷ்டமா தான் இருந்துச்சு. என்ன பண்ண முடியும்? தீபாவளி அப்ப ஸ்வீட்லாம் பார்க்கும்போது நாக்கு ஒரு அப்ப அவன் கருப்பட்டி போன ஸ்வீட் வாங்கி வாரம் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் மட்டும் தான் எங்க வீட்ல கருப்பட்டி ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஓகே. அந்த மாதிரி. அதுவும் அந்த இத கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு ஆக்சுவலா கருப்பட்டி ஸ்வீட்டுமே நான் சாப்பிடுறது இல்ல. பட் தீபாவளிக்கு வேற ஆப்ஷன் இல்லன்றதுனால அத சாப்பிட்டேன். பட் சுகரே எந்த ஃபார்மேட்லயும் எடுக்கிறது கிடையாது. அப்படியே ரொம்ப என்னைக்காச்சும் சுகர் சாப்பிடணும், கிரேவிங் இருந்துச்சு அப்படின்னா, எய்தர் பாம் சுகர் ஆர் எல்ஸ் இந்த பிளான்ட் பேஸ்ட் சுகர் இருக்கும்ல, ம். அந்த மாரி எடுத்து சாப்பிடுறேன். அதுல ஓகே. வந்து ஃபேஸ்ல நல்ல ஒரு பொலிவு இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சுகர கட் பண்ணாலே உங்களுக்கு அழகான பியூட்டியான ஒரு ஸ்கின் கிடைக்கும்ன்றது ஓகே. பட் எனக்கு இப்ப அது தான் தெரிஞ்சுச்சு. அது கட் பண்ணணும்னா அதுக்குன்னு தனியா ஒரு வில் அப்புறம் பவர் தேவ. வெயிட் மெயின்டெனன்ட்டும் சூப்பரா மெயின்டனன்ஸ் பண்றது ரொம்ப ஈஸி ஆயிடுது. ஸோ சுகர கட் பண்ணாலே உங்களுக்கு ஸ்கின்னும் நல்லாயிடுது, வெயிட்டும் மெயின்டெயின் ஆகுது. நான் அதுக்கப்புறம் வெயிட் பயங்கரமா போடுறதுலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிடுச்சு. ஓகே. சோ இது வந்துட்டு உங்களோட ஸ்கின் கேர் ம். ரொட்டீன் விச் இஸ் ஒன்லி ஃபுல் அண்ட் ஃபுல் சுகர இன்டேக் மட்டும் தான். அவாய்ட் பண்ணிப்பாங்க. ஒரு 21 டேஸ்லயே நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சுச்சு. அந்த ஒரு க்ளோ இருக்கும். இன்னைக்கு நான் எந்த ஒரு ஃபவுண்டேஷன், மேக்கப்பே போடல. ஆனாலும் க்ளோவா இருக்குல்ல. அது மாரி தான். அதனால தான் நான் கேட்டேன். ஓ! நோட் பண்ணுங்க, நோட் பண்ணுங்க. ஓகே. அப்பார்ட் ஃப்ரம் பீயிங் அன் இன்ஃப்ளூயன்சர், டான்சர், ஆக்டர் நீங்க வந்துட்டு சைஸ் பியாண்ட் அப்டின்ட்டு ஒரு க்ளோதிங் பிராண்டும் ம். வச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ அது வந்துட்டு எந்த ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டேஜ்ல ஸ்டார்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு? ஆக்சுவலா நம்ம இப்ப ஷாப்புக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, 2XL, 3XL சைஸ் வச்சிருப்பாங்க. நம்ம 5XL, 6XL, 7XLலாம் போனோம்னா வச்சிருப்பாங்க. 1, 2 பீஸ் வச்சிருப்பாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஒரே மாரி இருக்கும். அதுல ஒரு டிஃபரன்சியேஷனே இருக்காது. கலெக்ஷன்ஸ் அவ்வளவா கலெக்ஷன்ஸே இருக்காது. இருக்காது. சில கடையில அந்த ஆப்ஷனுமே இருக்காது. அப்படியே இருந்தாலும் ஆன்லைன்ல ஒரு சில கடையில தான் கிடைச்சது. ஏன் நம்ம சவுத் இந்தியால ஏன் இத நம்ம பண்ணக்கூடாது? ஏன் பிளஸ் சைஸா இருக்கிறவங்க ஏன் நம்மள மாரி நல்ல ட்ரெஸ்ஸஸ் வியர் பண்ணக்கூடாது? ஸோ நான் எப்போதும் வெளியில குடுத்து டிசைன் பண்ணி தைக்கிற ஒரு விஷயம் நெறைய பேருக்கு புடிச்சிருந்தது. அந்த டிசைனிங்க என்னோட ஓன் பிராண்ட்ல ஏன் நம்ம லான்ச் பண்ணக்கூடாதுன்னு ஸ்டார்ட் பண்ணது தான் சைஸ் அண்ட் பியாண்ட். ஸோ நானும் என் ஃப்ரெண்ட் ஹேமா, லதா அவங்களும் சேர்ந்து தான் இத நாங்க ரன் பண்ணிட்டு இருக்கோம்.
நெறைய ப்ளஸ் சைஸ்க்கு சர்வ் பண்ணிட்டுருக்கோம். நெறைய அவங்க எப்படின்னா, அந்த ஃபீட்பேக்கே எப்படி இருக்குன்னா, ச்ச இவ்ளோ நாள் இந்த மாரி ஒரு கிடைக்காம இப்படி ஒண்ணு கிடைச்சிருக்கு. ப்ளஸ் சைஸ் கூட இந்த மாரிலாம் வியர் பண்ணலான்னு சொன்னதுக்கு இந்த மாரி கான்செப்ட் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவங்க பண்ணும்போது தான் என்னோட சக்சஸ் அந்த இடத்துல இருக்கு. ஸோ ஓகே. அதுதான். குண்டா இருக்கும், இளைக்கணும் அதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனா இளைக்கிற வரைக்கும் இளைக்கிறதுன்றது இட்ஸ் நாட் அ குட் திங். இப்ப நான் ரீசென்ட்டா கூட Instagramல ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன். 2022ல எப்படி இருந்தேன், இப்ப 2024ல எப்படி இருக்கேன்னு. ஐ கேன் சீ த டிஃபரன்ஸ். ஆனா அந்த வெயிட்ல ஒரு 5 டூ 6 கேஜிஸ் குறைஞ்சு அந்த டிஃபரன்ஸ் கொண்டு வரதுக்கு இட் டுக் 1 1/2 இயர்ஸ் டூ 2 இயர்ஸ் டைம் ஆச்சு எனக்கு. ஓகேவா? அதனால இளைக்கணும் ஹெல்த்தியா இளைக்கணுன்றது வந்து இட்ஸ் நாட் அ பிக் திங். வெயிட் போடுற அளவுக்கு வெயிட் குறையாது. ஓப்பனா சொல்லணும்னா. எல்லாத்துக்குமே சீக்கிரமா வெயிட் குறையாது. ஒவ்வொருத்தரோட பாடி காம்போசிஷன பொறுத்து தான் அந்த வெயிட் லாஸ் இருக்கும். ஸோ அதுவரைக்கும் நம்ம நல்ல ட்ரெஸ் வியர் பண்ணக்கூடாதுன்னு இல்லையே! குண்டா ம். இருக்கிறவங்க புது ட்ரெஸ் போட்டுக்கலாம், நல்ல ட்ரெஸ் போட்டுக்கலாம். இளைச்சா தான் சில ட்ரெஸ்லாம் போடணும்னு நினைக்கிறது இட்ஸ் a மித் தான். ஸோ அதுக்காக ஓப்பன் பண்ணது தான் சைஸ் பியாண்ட். உங்களுக்கு அந்த பெர்சனல் இன்செக்யூரிட்டீஸ் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் நீங்க எப்படி ஓவர் கம் ஆக்சுவலா எனக்கு பண்ணீங்க? பர்சனல் இன்செக்யூரிட்டீஸ்ன்னு என்னைக்குமே நான் அத என் மைண்டுக்கு நான் அப்படியே எடுத்துக்கிட்டதே இல்ல. ஆ இந்த கடை இல்லையா, நான் பாட்டுக்கு துணி எடுத்துட்டு போய் தச்சுட்டு வந்துருவேன். ஓகே. அந்த மாரி தான். இந்த கடையில எனக்கு புடிச்ச மாடல் இல்லையா, எந்த மாடல் புடிச்சிருக்கோ அத ஃபோட்டோ எடுத்துட்டு போயிட்டு, நம்மளுக்கு இந்த மாரி ஷாப்ஸ்ல ரன்னிங் ஃபேப்ரிக் கிடைக்கும்ல, அதுல வாங்கிட்டு வந்து இதே மாரி தச்சு குடுங்கன்னு சொல்லி பொட்டிக்ல தச்சு நான் வாங்கிட்டு வந்துருவேன். பட் நெறைய பேருக்கு அது இருக்காது. ஏன் நம்ம சைஸ் கிடைக்கலன்னு ஒரு மாரி டிமிடா உட்காந்துருவாங்க. ஸோ நான் அந்த மாரி என்னைக்குமே உட்கார்ந்தது இல்ல. ஏன்னா என்னோட பாடி கண்டிஷன் என்னன்னு எனக்கு தெரியும். நம்ம சாப்பிடுறதுனால மட்டும் நான் குண்டா இல்ல. அப்படி சாப்பிடுறதுனால மட்டும் குண்டானோம்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சாப்பாடையும் முக்காவாசி அதான் சாப்பிட்டுருக்கேன். அந்த அளவுக்கு நான் ஒரு ஃபுட்டி தான். ஃபுட்டினா எப்படின்னா, இப்போ ஒரு ஒரு விஷயம் புடிச்சு ட்ரை பண்ணணும்னு நெனச்சா, அத நான் என்னால ஃபுல்லா கூட முடிக்க மாட்டேன். ஜஸ்ட் ஒரு டேஸ்ட் அந்த மாரி தான். ஏன்னா ஐ அம் நாட் அ வெரி குட் ஈட்டர். பட் ஐ அம் அ ஃபுட்டி. ஃபுட்ட டேஸ்ட் பண்றதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் அத வயிறு முட்ட சாப்பிடுறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனா என்னன்னா, நல்ல ப்ராப்பர் ஸ்லீப் இல்ல ரொம்ப நாளா. ஏன்னா நான் வொர்க் பண்ணது நைட் ஷிஃப்ட் தான் நான் இதுல ஓகே. சாஃப்ட்வேர் சைடு இருந்தம்போதும். அதே மாதிரி நான் ப்ராப்பர் ஸ்லீப் இல்ல. அதனால என்ன ஆகும்னா, நைட்டு நல்லா சாப்பிடுவேன். காலையில போய் தூங்கிடுவேன். ஸோ என்ன ஆகும்னா, பாடி மெட்டபாலிசமே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அதுல எனக்கு வெயிட் போட்டுச்சு நெறையா. ஓகேவா? அது என்னோட இது மெட்டபாலிசம் சேஞ்ச் அந்த ஆனதுனால தான். சைக்கிள் சேஞ்ச்னால. சைக்கிள் சேஞ்ச் ஆன அந்த நைட் ஷிஃப்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்கும். நைட்டு நல்லா சாப்ட்டுருவாங்க. ஆக்சுவலா நைட் தான் நம்ம கம்மியா சாப்பிடணும். தென் நைட்டு தூங்க மாட்டோம்ல. நைட்டு நம்மளுக்கு கிடைக்கிற எந்த ஒரு என்சைம்ஸுமே நம்மளுக்கு கிடைக்காது. பகல்ல என்ன தூங்கினாலும் அந்த ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்லீப் நைட் தூங்குற மாரி கிடைக்காது. 4 வருஷம் நான் ஒரு பீஸ்ஃபுல் தூக்கத்துக்காக அந்த சாட்டர்டே, சண்டேக்காக வெயிட் பண்ணுவேன். ஆனா என்ன ஆகும்னா, வீக் ஃபுல்லா நைட் ஒர்க் பண்ணி சாட்டர்டே, சண்டே கூட நைட்டு தூக்கம் வராது. ஸோ இந்த மாரி கஷ்டம் இருந்தது. தென் சின்ன வயசுல எனக்கு ஃபிட்ஸ் வரும். அப்ப நான் வந்து நெறைய ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஓகே. ஸோ அந்த ஸ்டெராய்ட்ஸ்னாலயும் எனக்கு வெயிட் போட ஆரம்பிச்சேன். அதனால சின்ன வயசுலேருந்தே நான் வந்து குண்டு தான். ஓகேவா? அது பிரெக்னன்சி இப்படின்னு ஒவ்வொன்னா ஆட் ஆக அந்த வெயிட் வந்து இன்கிரீஸ் ஆயிடுச்சு. இப்ப அதுக்காக நான் நெறைய போராடிட்டு இருக்கேன். ஆனா அந்த போராடுற வலியோ, கஷ்டமோ மக்களுக்கு தெரியாது. இப்படின்றதுக்குள்ள ஒரு கமெண்ட் போட்டு போயிடுவானுங்க. யானைன்னு போட்டுருவானுங்க, ட்ரம்முன்னு போட்டுருவாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். எவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிள் பண்றோம். எதனால ஆயிடுச்சு? அவங்கள பொறுத்தவரைக்கும் எப்படி தெரியுமா? நல்லா தின்னுது, அதான் குண்டா இருக்கு. இதுதான் அவங்க கான்செப்ட். அத தாண்டி ஒரு ஒரு வுமனுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கு? எதனால இப்படிலாம் ஆகுது? அதெல்லாம் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. அப்படி யோசிச்சவங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மாரி கரெக்ட், கேவலமா கமெண்ட் பண்ண மாட்டாங்க. கரெக்ட். உங்க ஹெல்த்த பார்த்துக்கோங்க. வெயிட்ட குறைச்சுக்கோங்கன்னு சொல்றவங்கள நான் நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா, அவங்க ஒரு கன்சர்ன்ல சொல்றாங்க. ஆனா எதுவுமே இல்லாம இந்த பாடி ஷேம் பண்றாங்க பார்த்தீங்களா? கன்சர்ன் இஸ் டிஃபரெண்ட், கன்சர்ன் பாடி இஸ் டிஃபரெண்ட், ஷேமிங். பாடி ஷேமிங் இஸ் டிஃபரெண்ட். அந்த பாடி ஷேமிங் கூட எப்படி சொல்றது? கேவலமா பண்ணுவாங்க. ஆனா சத்தியமா சொல்றேன். நம்ம நாட்ல மட்டும் தான் இந்த மாரி கேவலமா இதெல்லாம் நடக்கும். உண்ம அதுதான். இப்போ சைஸ் அண்ட் பியாண்ட்ல நீங்க வந்துட்டு எவ்ளோ மேக்ஸிமம் சைஸ் வந்துட்டு வச்சிருக்கீங்க? 15 எக்ஸ்எல் வரைக்கும் வச்சிருக்கேன். ஓகே. ஸ்மால்லேருந்து ஆரம்பிச்சு 15 எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு. 15 எக்ஸ்எல் இன் தி சென்ஸ் 70 சைஸ் வரைக்கும் வச்சிருக்கேன் நான். ஓகே. ஸோ அந்த அளவுக்கு இன்ன வரைக்கும் யாரும் 15 வரைக்கும் பிளேஸ் பண்ணதில்ல. பட் 12 வரைக்கும் வி காட் ஆர்டர்ஸ். ஓகே. இப்போ ம். உங்ககிட்ட இருக்கிற அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்களே கஸ்டமைஸ் பண்ணதா? இல்ல நீங்க ஷாப்ல போயும் வாங்கியிருக்கீங்களா? ம். முன்னாடிலாம் வாங்கிட்டு இருந்தேன். இப்ப சைஸ் அண்ட் பியாண்ட்க்கு அப்புறம் நான் எங்கேயாச்சும் இப்ப அப்புறம் வெளியில போறது, இந்த மாரி எங்கேயாச்சும் இன்டர்வியூ அட்டெண்ட் எல்லாமே என்னோட அவுட்ஃபிட் தான் நான் போட்டுக்கிறேன். ஏன்னா, எவ்வளோ கம்ஃபர்டபுள்னு மக்களுக்கும் அது தெரியணும். அதனால தான். அதுக்காக நான் மத்தத வாங்க மாட்டேன்னு இல்ல. அதையும் யூஸ் பண்றேன். பட் நான் இத யூஸ் பண்றதும் இப்ப இன்கிரீஸ் ஆயிடுச்சு. ஓகே. ம். ஸோ ஸ்பீக்கிங் ஆஃப் ஃபுட்வேர்ஸ் நம்ம ட்ரெஸ் ம். பத்தி பேசிட்டோம். ஃபுட்வேர்ஸ் வந்துட்டு எவ்ளோ கலெக்ஷன் வச்சிருக்கீங்க? ஃபுட்வேர்ஸ் வச்சிருக்கேன் அஞ்சி. எனக்கு ஆக்சுவலா எனக்கு எப்படி உடம்பு பெருசு மாரி காலும் எனக்கு பாதமும் ரொம்ப பெருசு. எனக்கு வந்து 42, 43 சைஸ்ல தான் கிடைக்கும். 42, 43ல வந்து நார்மல் ஸ்லிப்பர்ஸ் கிடைச்சிரும். கொஞ்சம் வெட்ஜஸ் இந்த மாரி கொஞ்சம் மாடர்னா கிடைக்கிறது கஷ்டம். ஸோ எங்கெல்லாம் எனக்கு கிடைக்குதோ நான் வாங்கி வச்சுப்பேன். ஸோ நான் வந்து ஒரு ஃபுட்வேர் பைத்தியமும் கூட தான். ம்ஹ்ம்.
இப்ப ட்ரெஸ் வாங்குறத கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா, இப்ப எனக்கே வந்து ப்ரமோஷனுக்கு இப்ப என்னோட ஓன் பிராண்ட் இந்த மாரி நெறைய வருதா, ஸோ அதனால வாங்குற ஆப்ஷன் கம்மியாயிடுச்சு. ஏன்னா வீட்ல இடம் இல்ல. இதுக்கு மேல நான் வீட்ல கண்டபடி திட்டிடுவாங்க. வீட்ல இனிமே ஹால்ல தான் வச்சு அடுக்கணும்னு. ஆமா. ஒரு இன்டர்வியூல பார்த்தேன். நீங்க வந்துட்டு 500, 600 ம். ட்ரெஸ்ஸஸ் வச்சிருந்தீங்க அப்படி. எங்கெங்க வச்சிருந்தீங்க? ஐயோ! நீங்க ஏன் கேட்குறீங்க? வீட்ல ஒரு ட்ராலி பேலன்ஸ் இல்ல. ட்ராலில கூட அடுக்கி வச்சிருக்கேன். அந்த மாரி எந்த ட்ரெஸ் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு இருக்கு எனக்கு இப்போ. அதனால இப்ப அதெல்லாம் கம்மி பண்ணிட்டு ஃபுட்வேர் இந்த மாரி கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ட்ரெஸ் கலெக்ட் பண்ணி வைக்க இடம் இல்லன்னு இப்ப ஃபுட்வேர் வந்தாச்சு. ஃபுட்வேர்க்கு ரீசன் சொல்லிட்டேன்ல. எனக்கு கரெக்ட். ஆமா. மோஸ்ட்லி கிடைக்காது. கிடைக்கும்போது நான் வாங்கி வச்சுப்பேன். புடிச்சதுன்னா வாங்கிற ஆ. வேண்டியதுதான். அதெல்லாம் இல்லன்னு சொல்ல முடியாது. சொல்ல பட் முடியாது. இருந்தாலும் இந்த அளவுக்கா அப்படின்னு தோணுது. ரொம்பலாம் வாங்கலங்க. அதெல்லாம் வந்து ட்ரெஸ் அளவுக்குலாம் இன்னும் ஃபுட்வேர் வாங்கல. சும்மா எல்லா கலர்ஸ்லயும் இருக்கிற மாரி வாங்கி வச்சிருக்கேன் அவ்வளவுதான். தேங்க் யூ சோ மச் மேம். உங்க ஜர்னில வந்துட்டு இவ்ளோ இருக்கும் அப்படின்றது வந்துட்டு எனக்கு இப்பதான் தெரிய அவ்வளோ வந்துச்சு. இருந்துச்சா? ஆமா. நீங்க அவ்ளோ ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கல்ல. நீங்க சொல்ல சொல்ல தானே தெரியுது. நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு ரிசர்ச் பண்ணும்போது இன்டர்வியூஸ்லாம் பார்த்தேன். பட் அதுல இருந்து ஒரு பர்ட்டிகுலர் ஒரு சில விஷயங்கள் தான் எனக்கு தெரிஞ்சது. பட் இன்னும் டீப்பா வந்துட்டு உங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கு, அத தாண்டி எப்படி வரணும், இக்னோர் நெகட்டிவிட்டி இந்த மாதிரி நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் டேக்அவேஸ் இருக்கு. இருந்துச்சு. அத தாண்டி இப்ப தான் வர ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் நெறைய போக வந்துட்டு வேண்டியது இருக்கீங்க. இருக்கு. நீங்க வந்து அந்த ஆ, ஸ்டெப் எடுத்து ஆ. வைக்கிறீங்களா? நெறைய பேர் அந்த ஸ்டெப்பும் எடுத்து அந்த வைக்க ஸ்டெப் எடுத்து மாட்றாங்க. வைக்கிறதுக்கு வந்து யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்ல. அப்படி கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த பிளடி பர்கர் ஆக்சுவலி. ஏன்னா, நம்மளோட தோற்றத்தையும் தாண்டி, நம்மளோட டேலண்ட்டுக்காகன்னு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குறவங்க வந்து ஒரு சில பேர். அதுல இந்த டீம் ஒருத்தங்க. ஸோ, அத நான் வந்து ரொம்ப சந்தோஷமா சொல்றேன். யாராவது ஒருத்தங்க நம்மளுக்கு நம்ம வரோம் இவ்ளோ தட்டுத்தடுமா யாராவது கை குடுத்து நம்மள தூக்கினா நல்லா இருக்கும்ல. ஸோ, அந்த மாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் இத நான் பார்க்குறேன். இப்ப பிளடி பர்கர் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு இருக்கு மேம். அடுத்தடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்ல கமிட் ஆகியிருக்கீங்க? இந்த பிளடி பேக்கருக்கு அப்புறம் இனிமே என்ன வரப்போகுதுன்னு தெரியல. பட் ஆனா இந்த பிளடி பேக்கர் ரிலீஸ் ஆகறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரோல் மாஸ்க் படத்துல நான் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து ஒரு சின்ன ரோல் தான். பட் வெற்றிமாறன் சாரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட அந்த டைரக்ஷன், அந்த கைடன்ஸ்ல நடிச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வெற்றிமாறன் சார் டைரக்ட் பண்றாரு. இல்ல ஆக்சுவலா ப்ரொடியூஸ் பண்றாரு. ஓகே. ப்ரொடியூஸ் பண்றாரு. ம். யாரு நடிக்கிறாங்க? கவின் சார் தான் ஹீரோ அதுல. ஓகே. கவின் சார், ஆண்ட்ரியா மேம் இந்த மாரி நெறைய பேர் நடிக்கிறாங்க. ஸோ அதுல ஒரு சின்ன ரோல். பட் அது ஒரு நல்ல ஒரு காமிக் ரோலா இருக்கும் கண்டிப்பா. நீங்க இன்னும் நெறைய படங்கள் பண்ணணும். நாங்க வந்துட்டு அத வந்து ஸ்க்ரீன்ல பார்த்துட்டே இருக்கணும் உங்கள கன்டினியூவஸா அப்படின்னு வந்துட்டு வி ஆர் விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க் யூ வெரி மச். தேங்க் யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. குருவாஞ்சேரியில் ஃபிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சேரியில் ப்ளாட் இலவசம். நம்ம ஐஃபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்பைக் ஆஃபீஸ் குருவாஞ்சேரியில் லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே.